ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு ஆயத்தை பார்க்க போகிறோம். குர்ஆனில் அல்லாஹு நமக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு ஆயத்தாக நம்ம இதை சொல்லலாம். நம்மளுடைய நிலைமை ஏன் மாற மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்கிறோன்னா, நம்மளுடைய கஷ்ட காலமெல்லாம் தீர மாட்டேங்குது. இப்போ குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும்? என்னுடைய நிலைமையே இப்படி இருக்குது, என் விதியிலேயே அது எழுதியிருக்கு, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுவாங்க. திருமணம் ஆகாதவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்னுடைய நசீபில் இப்படி தான் இருக்குது, அதான் நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நாங்களும் தேடி தேடி பார்த்தோம், எங்களுக்குன்னு ஒரு ஜோடி பொருத்தமே அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வசதி இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க? நான் பிறந்ததுலேருந்தே என் தலையெழுத்து இப்படி தான், நான் இப்படியே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நானும் எவ்வளவோ உழைக்கிறேன், எல்லாரும் முன்னேறாங்க, என்னால் முன்னேற முடியல, எங்களால் நாங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு சொந்த வீட்டை கூட வாங்கி இருக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்கும் போது, தொழிலில் முன்னேற முடியல, வசதியில் முன்னேற முடியல, ஒரு சொந்த வீட்டை வாங்க முடியல, குழந்தைகள் இல்லை, ஆசைப்பட்ட பொருள் வாங்க முடியல, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியல, எல்லார் மாதிரியும் ஒரு நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதை நம்மள்கிட்ட இல்லையோ அதை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம விதியிலேயே இது இல்லை, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோமா? அல்லாஹு இந்த ஆயத்தின் மூலமாக நம்ம விதியிலேயே நமக்கு எல்லாவித செல்வங்களையும் வாழ்க்கையில் தரேன்னு சொல்கிறான். அப்படி எல்லாவித செல்வங்களையும் அல்லாஹ் கொடுத்துட்டா என்ன ஆயிரும்? நம்ம விதியே மாறிடும். நம்ம என்ன சொல்கிறோம்? என் விதி இப்படி இருக்கிறதுனால தான் நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் விதியில் இப்படி எழுதி இருக்குன்னு நம்ம சொல்கிறோமா? அதே மாதிரி நமக்கு காசு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல திருமண வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு, எல்லாமே நல்லதாக நடக்குது, எல்லாருமே நம்மளை கண்ணியமாக கௌரவமாக நடத்துகிறாங்கன்னா நம்ம சொல்லுவோம், நம்ம நிலைமையே மாறிடுச்சு, என் விதியே அல்லாஹ் மாற்றிட்டான், என் நசீப்லேயே இல்லாததை கூட அல்லாஹ் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு நம்ம சந்தோஷப்படுவோம். அப்படி ஒரு ஆயத்து தான் இது. அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் தருவதாக சொல்லக்கூடிய ஆயத்து இது. சூரா 71 12வது ஆயத்தாக வருது. வயும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன வயஜ் அல்லக்கும் ஜன்னாத்தின் வயஜ் அல்லக்கும் அன்ஹாரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் பொருட்களையும் புதல்வர்களையும் கொடுப்பதை கொண்டு அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு தோட்டங்களையும் உண்டாக்கி உங்களுக்கு ஆறுகளையும் அவை பெருகி ஓடுமாறு உண்டாக்குவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுப்பான், நல்ல ஒரு சந்ததியை கொடுப்பான். அதே மாதிரி நல்ல ஒரு தொழில், அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை பற்றி சொல்லப்பட்டாலும் நம்மளுடைய எல்லா தொழிலுமே இதில் அடங்கும். நம்மளுடைய எல்லா தொழிலையும் கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா செழிப்பை கொடுத்து நமக்கு தேவையான ரிசுக்கை கொடுத்து அல்லாஹும் நமக்கு வாழ்க்கையை சீராக்குவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத்து. இதை நீங்கள் ஓதிவாங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இதை ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் இது வாக்குறுதி கொடுத்த மாதிரி, நான் இதெல்லாம் உங்களுக்காக கொடுப்பேன்னு சொல்லி, அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு அதை அனைத்துமே கொடுக்க ஆரம்பிப்பான். உங்கள் வாழ்க்கையில் இப்போ எல்லாமே இருந்திருந்தாலும் குறைவாக இருந்துட்டு இருக்கும், எனக்கு வேலை இருக்குது ஆனால் வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதா இதை ஓதி பாருங்கள், தொழிலில் வரக்கத்து வரும். இல்லை எங்கிட்ட வசதி இருக்குது இருந்தாலும் நான் கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கடன் அடைப்படும். அதே மாதிரி எனக்கு திருமண வாழ்க்கை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை குடும்பத்தில் பிரச்சனைன்ட்டு எதுக்காக ஓதினாலும் நம்ம நிலைமையெல்லாம் மாற்றி அல்லாஹ் ஒரு நல்ல நிலைமையை உண்டாக்குறதுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இது ரொம்ப சிறப்புக்குரிய ஆயத்து. அல்லாஹ் உங்களுக்கு அவை அனைத்தையுமே கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இதனுடைய சுருக்கமாக இருக்குது. அதனால உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே இதில் இருக்கும். இதை வெறும் ஒரு 6 முறை ஓதிவாங்க. தொழுகை இல்லாதவர்களும் ஓதலாம். அதிகமானவங்க கேட்குறது தொழுகை இல்லாதப்போ ஓதலாமான்ட்டு நம்ம பொதுவாகவே போடுற வீடியோக்களில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்ம குர்ஆனில் ஏதாவது தொழுகையை பற்றி சொன்னாலோ இல்லை நோன்பு வைக்கிறத பற்றி சொன்னாவோ, அப்படி இல்லை குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுற மாதிரியான சூறாக்களை சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன பண்ண வேணாம், தொழுகை இல்லாதவங்க செய்ய வேண்டாம். மற்றபடி திக்ரு, ஆயத்து, இஸ்முகள் இது எல்லாமே நீங்களும் ஓதலாம். இது நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட்டில் அதிகமாக இந்த கேள்வி தான் கேட்கப்பட்டுட்டே இருக்குது. இதை நீங்கள் ஓதி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.